ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இந்த பால் கொழுக்கட்டையில நீங்க தேங்காய் பால்லாம் எதுவுமே சேர்க்காம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் இந்த வெல்லத்தை கரைச்சு நாம வடிகட்டி எடுத்தாலே போதுமானது. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் முழுசா கரைஞ்சிடுச்சு. இப்ப நாம இதை வடிகட்டிக்கலாங்க. வெல்லத்தை எப்பவுமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தூசி ஜாஸ்தியா இருக்கும். இது ஆறட்டுங்க, ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நாம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசிய கொஞ்சமா 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை இடிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிடணுங்க. இந்த வெல்லம் முழுசா கரைஞ்சி வரட்டும். ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. அடுப்பு தீய லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு மிதமான சூட்ல 1 கப்பு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்குங்க. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சு இந்த அரிசி மாவு தண்ணி ஃபுல்லா கலந்து வரணுங்க. கொஞ்சம் உதிரி உதிரியா புட்டு மாதிரி தாங்க இருக்கும். இது ஆற ஆற நம்ம அதுக்கப்புறம் பிசைய ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு இது மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடியை போட்டு ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாக்டா ஒரு 3ல இருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் மாவு சூடா தாங்க இருக்கணும். பிசையும் போது கையில கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கணும். பாருங்க, கரெக்டான தண்ணி அளவு தாங்க சொல்லியிருக்கேன். 1 கப்பு மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் 250 ml எடுத்திருக்கேன். நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமா கையில மாவு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் இங்க நீளமா உருட்டி எடுக்கிறேன். குட்டி குட்டியா ரவுண்டு பால்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி முறுக்குக்கு நம்ம போடுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பும் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் பால்ஸும் பண்ணியிருக்கேன். பாருங்க, கொஞ்சமா மாவு கையில எடுத்துட்டு கையில இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சின்ன சின்னதா போடுங்க. ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இந்த சைஸ் போடுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப எல்லா மாவையும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க சின்ன சின்ன உருண்டைகளாவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டிட்டு கூட போடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்ப நம்ம பாலை காய்ச்சிக்கலாங்க. 4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதுல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். இது கொதிக்கட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் வைங்க போதும். இப்போ நாம இதுல ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட சேர்த்துற வேண்டாம். இப்ப இந்த ஜவ்வரிசி குக் ஆகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்லயே வைங்க. இது வெந்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கையில எடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணுங்க. ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது, நல்லா குழஞ்சு இருக்கணும். அப்படின்னா ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்சிருந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயும் மிதமான சூட்ல தாங்க வச்சுக்கணும். கொழுக்கட்டைகளை முழுசா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நாம மிதமான சூட்ல ஒரு எக்ஸாக்டா 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. மூடிலாம் போட்டு மூட வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துலயே இந்த கொழுக்கட்டைகள் வெந்துடும். அது வேகிறதுக்குள்ள நாம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கட்டிகள் இல்லாம இது கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கொழுக்கட்டை பால்ல சேர்க்கும் போது திக்கா கிடைக்குங்க. அதனாலதான் இதை நம்ம செய்யறோம்.
இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். ஒன்று எடுத்து கத்தியாலேயோ இல்லை சாப்பிட்டு பாருங்க, சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் மாவுலாம் நமக்கு தெரியாது. இல்லை கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம மிதமான சூட்ல ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணாலே போதுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, நல்லா திக்கா இருக்கும். உங்களுக்கே தெரியும். இது ஆற ஆற இன்னமும் திக்காகும். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இந்த ஸ்டெப்பு தாங்க இம்பார்ட்டன்ட். அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறம் ஆறுன வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆன்ல இருக்கும் போது நீங்க வெள்ளைப்பாகை சேர்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிடும். அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகை சேர்த்துடணும். வெள்ளைப்பாகும் சூடா இருக்கக்கூடாதுங்க, ஆறிதான் இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம இதுல முந்திரி பருப்பை தாளிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்துட்டு உலர் திராட்சையும் சேர்த்துட்டு இதை பொன்னிறமா வறுத்து நாம இதை பால் கொழுக்கட்டையில சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதுல தேங்காய் பால்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.